தமிழ்நாட்டில் வீடுகளில் நாய்களை வளர்ப்பது, இனப்பெருக்கம் செய்வது ஆகியவை குறித்து புதிய கொள்கை ஒன்றை அரசு வெளியிட்டுள்ளது. கோணம் 1. நாய் வளர்ப்பு உரிமம் பெறுவதற்கான கட்டுப்பாடுகளும் கட்டணமும் ஏழை மக்களை பெரிதும் பாதிக்கும் என்கின்றனர் விலங்குகள் நல ஆர்வலர்கள். அரசின் கொள்கையில் சிரமம் இருந்தால் உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்கின்றார்கள் கால்நடைத்துறை அதிகாரிகள். கோணம் 2. குளிர் பிரதேசத்தில் மட்டுமே வளர்க்கப்படும் நாய்களை இனப்பெருக்கம் செய்யவும் மாநில அரசின் நாய் வளர்ப்பு கொள்கையில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கொள்கையின்படி வீடுகளில் நாய் வளர்ப்பவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளிலும் இனப்பெருக்கம் செய்து விற்பவர்கள் விலங்குகள் நல வாரியம் அல்லது கால்நடை பராமரிப்பு துறையிலும் அனுமதி பெற வேண்டும். கோணம் 3. இந்தியாவில் பிட்புல் டெரியர், அமெரிக்கன் புல்டாக் உட்பட 23 வகையான ஆபத்தான நாய்களை வளர்க்கவும் விற்பனை செய்யவும் கடந்த மார்ச் மாதம் இந்திய அரசு தடை விதித்திருந்தது. இவற்றை இனப்பெருக்கம் செய்யாமல் கருத்தடை செய்யுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய விலங்குகள் நல அமைச்சகம் கடிதம் எழுதியிருந்தது. விலங்குகள் நல குழுக்கள் மற்றும் நிபுணர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மத்திய அரசு விளக்கம் அளித்திருந்தது. ஆனால் இது தொடர்பாக புதிய கொள்கைகளை வகுக்குமாறு உயர்நீதிமன்றம் கூறிவிட்டது. கோணம் 4. நாய்களுக்காக விலங்குகள் நல ஆர்வலர்கள் வாதிடுகிறார்கள். ஆனால் நாட்டு மாடு இனத்தை பாதுகாக்கும் விதத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை மட்டும் எதிர்க்கிறார்கள். வெளிநாட்டு ரக நாய்களுக்கு தடை என்பதால் விலங்குகள் நல ஆர்வலர்கள் காட்டும் அக்கறை சந்தேகத்திற்குரியதே. கோணம் 5. நாய் வளர்ப்புக்கு புதிய கொள்கைகளை அறிவித்திருக்கும் அரசு தற்போது தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதுதான் கேள்வி. மேலும் அந்த நாய்களுக்காக விலங்குகள் நல ஆர்வலர்கள் குரல் எழுப்புவார்களா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது.